ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த நேரத்திலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாட போறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, வாய்களை திறந்து பாடல்களை பாடும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பாடணும். இன்றைக்கும் நம்ம இந்த இடத்துல பாடும் பொழுது, ஆகாதது எதுவும் இல்லை, அவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை நம்ம பாட போறோம். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எண்ணங்கள்ல இப்போ நீங்க யோசித்து கொண்டிருக்கிற அந்த கடினமான காரியம் அவரால் கண்டிப்பாக முடியும், அது சாத்தியம் என்ற விசுவாசத்தோடு என்னோட சேர்ந்து எல்லாரும் இந்த பாடலை பாடுங்க. ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாய் தேவனை பார்த்து, ஆகாதது எதுவும் இல்லை.
அகிலம் அனைத்தையும் உண்டாகி ஆளுவீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் ஓ எல்லாமாகும். சந்தோஷமா உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஓ உம்மாலாகும். Come on church. எல்லாமாகும் உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. செபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். செபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அப்படியே இருக்கிற இடங்கள்ல நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லைன்னு சந்தோஷமா நாம் பாட போறோம். கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகூம் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. இயேசுவின் நாமத்தில் நாம சொல்ல போறோம். தேவனுடைய ஒரே வார்த்தை சுகமாக்குற வல்லமையை கொண்டிருக்கிறது. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகூம் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகூம் சிறுவன் அங்கே
எல்லாரும் கைகளை தட்டி உம்மால ஆகும்னு சொல்றீங்களா? அப்பா உம்மால முடியும் அப்பா, எல்லாமே முடியும், அனைத்தையும் உங்களால செய்ய முடியும். நம்மை போஷிப்பவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மை சுகமாக்குற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். என்னோட இணைந்து எல்லாரும் போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் அறிக்கை செய்வோமா? a time of declaration. வாய்களை திறந்து எப்படி உம்மால் ஆகும்னு சொன்னோமோ அதே போல நாம சொல்லுவோம். Hallelujah.
உங்க பிரசன்னத்தையே நாங்கள் நாடுவோம் ஆண்டவரே. உங்கள் மேலே நாங்கள் வாஞ்சையாயிருப்போம். அப்படியே எல்லாரும் கையில உயர்த்தி அப்பா உங்க பிரசன்னத்தை நான் வாஞ்சித்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை
சபையாய் ஒரு குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து பாடுகிறோம்ப்பா. எங்களை மறக்காதீங்க, எங்களை விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய முகம் எப்பொழுதும் ஒரு வெளிச்சமாய் பிரகாசித்து கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது, அதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது அப்பா. இன்றைக்கு நாங்கள் அதை ஒரு ஜெபமாக நாங்கள் அதை பாடி இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முகத்தை என்றைக்கும் நீங்கள் மறைச்சிடாதீங்க. எங்களுடைய பாவங்களை எல்லாம் அனைத்தையும் மன்னித்து, எங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் நீங்கள் மன்னித்து எப்பொழுதும் எங்கள் மேல் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கலாம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனமாக இருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக மனுஷர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய நல்ல காரியங்களை என்ன பண்ணுவாங்களாம்? விளம்பரம் பண்ணுவாங்க. பிரசித்தப்படுத்துவாங்கன்னா என்ன? விளம்பரம் பண்ணுவாங்க. பொதுவாக மனுஷனுடைய இயற்கையான இயல்பான ஒரு சுபாவம் இருக்கு. அது என்னன்னா, தாங்க செய்கிற நல்லதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. நிறைய என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. எப்படியாவது நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் அதெல்லாம் செஞ்சேன், அப்படியெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் செஞ்சேன். நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த நன்மையை செய்தாலும், எந்த நல்ல காரியங்களை நாம் செய்தாலும், எந்த உதவிகளை நாம் செய்தாலும், என்ன நம்ம கொடுத்தாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரசித்தப்படுத்தக்கூடாது. அதை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அதுக்கான ஆசீர்வாதமே வராது. நம்ம எதையும் விளம்பரப்படுத்தக்கூடாது. சில ஆட்கள் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை கொஞ்சம் செஞ்சு கூட நிறைய என்ன பண்ணுவாங்க? விளம்பரப்படுத்துவாங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, நாங்கள் குடியிருக்கிற ஏரியாவில். ஒரு நாள் பார்த்தா வரிசையாக பேனராக வச்சுருக்காங்க. நினச்சா ஏதோ இங்கே பெரிய தலைவர் தான் வராரு போல தெரியுது. உலக மகா தலைவர் யாரோ வராங்க போல. ஏன்னா அவ்வளோ பேனர், அவ்வளோ கொடி பறக்குது. கடைசியில் அந்த பேனரை படித்து பார்த்தேன். பேனரில் என்ன இருந்ததுன்னா, புடவை கொடுக்குற விழா அப்படின்னு இருந்தது. 100 ரூபா புடவை கொடுக்கறதுக்கு இவன் எவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. கொடுக்க போகிற புடவை எவ்வளவு? 100 ரூபா புடவையை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிற பேனரு. அதுக்கு வர்ற ஆளுங்கெல்லாம் பெரிய ஆளுங்க வேற. அந்த விழாவுக்கு பேரே என்ன விழா? புடவை கொடுக்குற விழா. சில ஆளுங்க நம்ம இந்தியர்களுடைய மனநிலையை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியர்களுக்கு ஏதாவது ஒன்று இலவசமாக கொடுக்குறேன்ட்டா கூட்டமாக அங்கே போயிடுவாங்க. அது என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கறது கிடையாது. அங்கே என்ன கொடுக்குறாங்க? இலவசமாக கொடுக்குறாங்களாம். அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? அது ஒரு வேல்யூவான விஷயம் தானா? அந்த இலவச பொருளை போய் வாங்கலாமா வேண்டாமா அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படி கிடைக்குதுன்னு உடனே அங்கே ஒரு பெரிய கூட்டமே போய் நிற்பான். சும்மா கிடைக்குது ஏன் விடணும்? எப்படி கிடைக்குது? சும்மா கிடைக்குது ஏன் விடணும் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக போவாங்க. அதுக்கு
ஒன்றும் இல்லைங்க, ஒரு புளி சாதம் கிண்டி போடுவாங்க, அதுக்கு போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க ரோட்டில். அவன் ரோட்டில் வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பான். அட பாவிகளை, பேண்ட் சட்டெல்லாம் நல்லா இருக்கோங்க, நல்ல பேண்ட் செட்டு. இந்த அம்மா புடவையெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த அம்மா இவ்வளோ டீசெண்டாக புடவை உடுத்திருக்காங்களே, இந்த புளி சோறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது சரியான புளி மூட்டைன்னு நினைக்கிறேன். விவரம் இல்லாத புளி மூட்டைங்க இந்த மாதிரி என்ன செய்யுதுங்க, போயிட்டு எவனாவது என்னத்தையாவது கொடுக்க மாட்டானா அப்படின்னு இந்த விளம்பரங்களுக்கு பின்னால் ஓடுற ஆட்கள் மீது ஆண்டவருக்கு இஷ்டம் கிடையாது. விளம்பரப்படுத்திக்கிற ஆட்கள் மேலேயும் ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆண்டவருக்கு இந்த விளம்பரங்களை என்ன செய்யறது இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். யோவானுக்கு சந்தேகம் வந்தப்ப ஆண்டவர் சொன்னார், யோவானுக்கு சந்தேகம் வந்துருச்சா நான் தான் கிறிஸ்துவா இல்லையான்னு, அதனால நீ யோவான்கிட்ட போய் சொல்லு, குருடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, முடவர் நடக்கிறாங்க, குஷ்ரோகிகள்லாம் சுகமாகறாங்க, செத்து போனவங்கெல்லாம் உயிரோடு எழும்புறாங்கன்னு நான் சொன்னதா போயிட்டு என்ன பண்ணு, யோவான்கிட்ட சொல்லு. அப்போ யோவானுக்கு நான் யாருன்னு விளங்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். மற்றபடி ஆண்டவர் சுகமாக்கின எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன சொன்னார், வெளியே சொல்லாத. நமக்கு யாராவது நம்ம ஜெபம் பண்ணி ஏதாவது நடந்துட்டா அவங்க வெளியே சொல்லலைன்னா தான் நம்ம கோபமா வருது. இந்த ஆளுக்கு போய் நான் ஜெபம் பண்ணேனே, இதுக்கு நான் ஜெபம் பண்ணி நல்லா ஆக்கினதை விட நல்லா ஆக்காம இருந்திருக்கலாமே. நீங்களா நல்லா ஆக்குனீங்க, கடவுள் தானே நல்லா ஆக்குனாரு, நீங்க ஜெபம் தானே பண்ணீங்க, அதுக்கே இந்த குதி குதிக்கிறீங்களே. நீங்களே சுகமாக்குகிற கடவுளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க சும்மா ஜெபம் பண்ணீங்க, கடவுள் தான் என்ன பண்ணாரு, சுகம் கொடுத்தாரு. நீ சொல்லு நம்ம போற கூட்டத்துக்கெல்லாம் அவங்கள வேற கூட்டிட்டு போவோம். சொல். அவன் சொல்லும் போது நம்ம பேரை விட்டான்னு வச்சுக்க, அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஜெபம் பண்ணாரு அதனால தான் நடந்துச்சு நீ சொல்லணும். என்ன சொல்ற நீ? தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற, சாட்சியா சொல்ற நீ. உனக்கு சாட்சி சொல்லவே தெரிய மாட்டேங்குது. ஐயா ஜெபம் பண்ணாருன்னு அதை அழுத்தி சொல்லு 4 தடவை. இல்லை, நான் இதை வேடிக்கைக்கே சொல்லலைங்க. இன்னைக்கு உலகம் இப்படி தாங்க இருக்கு. இந்த உலகம் யாரை விரும்புது தெரியுமா? இந்த மாதிரி யாராவது விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் இந்த உலகமும் விரும்புது. இந்த விளம்பரத்துக்கு பின்னால தான் உலகமே இருக்குது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஏன்னா அந்த உண்மையே சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப உண்மை குறைவான நிறைய ஆட்கள் இருக்காங்க, விளம்பரத்தை நம்புற ஆட்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஒரு ஒரு குரூப்பை வச்சிருப்பாங்க. நீ வந்து சாட்சி சொல்லு, மேடையில் வா, வந்து என்ன பண்ணு, சாட்சி சொல்லு. எப்படி சாட்சி சொல்லணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஐயா பேரை விட்டுறாத, கரெக்டா ஐயா பேரை என்ன பண்ணு சொல்லு. ஐயா டேனியல் ஐயா ஜெபம் பண்ணாருன்னு மறக்காம சொல்லு. அதான் ரொம்ப முக்கியமானது. நீ வேற எதை சொல்றியோ இல்லையோ, டேனியல் ஐயா ஜெபம் பண்ணார் நல்லாச்சுன்னு என்ன பண்ணணும், நீ சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். அது அந்த விளம்பரம் நமக்கு தேவையில்லைங்க. ஒரு சபைக்கோ ஒரு ஊழியத்திற்கோ நான் நினைக்கிறது என்னன்னா, ஒரு விளம்பர போர்டே கூட தேவையில்லைங்க. ஒரு ஊழியத்திற்கு விளம்பர போர்டு வச்சு தான் அந்த சபைக்கு ஜனங்க வரணும் அப்படின்னா, இந்த சபைக்கு எந்த விளம்பர போர்டு இருக்கு நீங்க பாருங்க. எங்கேயாவது போர்டு இருக்கா இந்த சர்ச்சைக்கு? ஒரு போர்டு கூட இல்லைங்க. இருந்த போர்டு கூட இந்த கட்டடம் கட்டுறேன் அதை கட்டுறேன்ட்டு வாசல்ல இருந்ததை கூட உடச்சு போட்டு போயிட்டானுங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு இது என்னன்னே யாருக்கும் தெரியாது. அதனால இது சரிதான் நான் சொல்ல வரல. போர்டு இருக்கணும், நான் என்ன ஆராதனை நடக்குது, டைம் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் தேவைதான். ஆனா விளம்பரங்களாலே எந்த ஒரு ஊழியமும் வளர்ந்துராது. ஆண்டவருடைய தயவினாலையும் கிருபையினாலையும் தான் ஒரு ஊழியம் வளரும். நீங்களும் ஒன்றை மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக சபைக்காக நீங்க ஏழைகளுக்காக யாருக்கு என்ன செஞ்சாலும் அதை வெளியே போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் செஞ்சேன் தெரியுமா, நான் செஞ்சேன் தெரியுமா. ஒரு குருவிக்கு 2 காசு கிடைச்சுதான். இந்த மாதிரி கதையெல்லாம் எப்போது எனக்கு ஞாபகம் வரும். ஒரு குருவிக்கு 2 காசு கிடைச்சுதான். அந்த 2 காசை பத்திரமா அதால் பாதுகாக்க முடியல. அதனால அந்த 2 பைசாவை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போச்சு. ராஜா கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும், இந்த காசு பத்திரமா இருக்கும். 2 காசு தான் அது கிடைச்சது. இதை யார்கிட்ட கொடுத்து அது பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்குது, ராஜா கிட்ட கொண்டு போய் அரண்மனையில் கொடுத்தா பத்திரமா இருக்கும் அப்படின்னு இந்த 2 காசை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போச்சு. ராஜா கிட்ட சொல்லிச்சு, ராஜா இந்த 2 காசை
என்னால் பத்திரமா பாதுகாக்க முடியல, அதனால் நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பறந்து வெளியே வந்து சொல்லிச்சான், அநியாயமான ராஜா இவன், என் கையில் இருக்கிற 2 காசை கூட வாங்கிக்கிட்டான். ராஜாவா இவன்? அநியாயம். 2 காசு எனக்கு கிடைச்சதுங்க, அதை கொண்டு போய் கொடுத்தா அதை கூட விடாம வாங்கி வச்சுக்கிட்டாங்க அவன். இதை கேள்விப்பட்டு அவர் அந்த குருவியை கூப்பிட்டு தான், ஒரு 2 காசு நீயே வச்சுக்க, என்ன என்னை பற்றி வெளியே போய் இப்படியெல்லாம் பேசியிருக்கிற நீ அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இந்த காசை வாங்கிட்டு வந்து வெளியே சொல்லியிருக்கு, இந்த ராஜா சரியே கிடையாதுங்க, ஏன் 2 காசை கூட பாதுகாக்கிறதுக்கு வக்கலைன்னா உங்களெல்லாம் எப்படிங்க பாதுகாப்பார் இவர்? இந்த மாதிரி கேஸுங்க தான் நிறைய இருக்கு இன்னைக்கு ஊரில். இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி, இப்படி அப்படியும் உருட்டுற சீமானுங்க இருக்கிற வரைக்கும் நாடும் உருப்படாது. அந்த சீமானுங்க சில ஆளுங்க கோயில்லையும் இருப்பாங்க. கோச்சுக்காதீங்க நான் சொல்றேன்னு, உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மையை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது நான் சொல்ல போறேன். நீங்க கேட்காத விஷயமா சில நேரங்களில் அந்த ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டா தலையில கை வச்சுட்டு உட்காந்து, இவனா பைத்தியமா, நிஜமாவே மூளைகளை குழம்பி போயிருக்கா? இங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேடிக்கை, சில ஆட்கள் பேசுறத கேட்டோன்னா முன்னுக்கு பின்னு முரணா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே ஒரு மாதிரி வேடிக்கை, என்னையா அந்த ஆட்கள் இப்படியெல்லாம் பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதனால இந்த குருவி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அது 2 காசு அவ்வளோ விளம்பரப்படுத்துறது போயிட்டு, இப்போ நாம ஆண்டவருக்கு என்ன செய்கிறோன்றது நமக்கு ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக அவ்வளோ பாரத்தோட ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக ரொம்ப கண்ணீரோட என்ன பண்ணுறேன் நான் ஜெபம் பண்ணுறேன். உண்மையாக நான் கூட உங்களுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுறேன். டெய்லி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறேன், ராத்திரியில் படுக்கிறதுக்கு முன்னால் சபைக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன், சுகம் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன், குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அதனால் வாரம் வந்து உங்களுக்காக நான் மன உருக்கத்தோடு நான் மன்றாடுகிறேன்னு நான் சொன்னாதான் நீங்கள் நம்ப போகிறீங்களா? அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே எனக்காக ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும். பாஸ்டர் நான் உங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியுமா? எவ்வளவோ அப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் என்கிட்ட நடிச்சிருக்காங்க. நான் அதை கேட்டுட்டு அப்படியா ரொம்ப நன்றி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் அமைதியாக போயிடுனா, இவருக்கு ஒன்று இவ்வளோ போய் சொன்னோம், இவர் அமைதியாக போகிறாரு. நம்ம அப்படி ஊக்கமாக ஜெபிக்கிறோம், மனதுருகி ஜெபிக்கிறோம், இரவெல்லாம் ஜெபிக்கிறோம், இவருக்காக ஜெபிக்கிறோங்கிறார். அப்படியா ஜெபம் பண்ணுங்க, நன்றி சிஸ்டர் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. என்னையா இந்த மனுஷன் இவ்வளோ நன்றி கெட்டவராக இருக்கிறாருன்னு அதோட நம்மளை மறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறது திருப்பி சொல்லுங்க? அது எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே. அதனால இன்னைக்கு என்ன, இன்றைய உலகத்தில் நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கணும்னா உங்களையே நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கவும் வேண்டாம், விளம்பரங்களுக்கு பின்னால் நீங்கள் போகவும் வேண்டாம். நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிற இடத்துல உண்மையை காத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருங்க, அது போதும். ஆண்டவர் என் உண்மையை என்ன பண்ணுறாரு பார்க்குறார் இல்லை? அதனால தானே தாவீது சொல்றாரு இல்லை, 18வது சங்கீதத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது 18வது சங்கீதத்தில் சொல்லுகிற வேளையில் 20வது வசனம் படிக்கலாமா? பதிலளித்தார். இது எப்படி நம்ம உண்மையா இருக்கிறோம், நீதியா இருக்கிறோம், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பதில்ல தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்க நிலத்துல கொண்டு போய் விதைச்சிட்டு ஐயோ நான் இவ்வளவு விதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க எவ்வளவு விதைச்சிங்களோ அதுக்கு அந்த நிலம் பதில் கொடுக்கும். அந்த நிலம் எப்படி பதில் கொடுக்கும்? அந்த நிலம் அந்த அறுவடையை கொடுக்கும்போது அது பதிலாக கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு படி விதைச்சிருந்தீங்கன்னா அது 100 படி கொடுக்கும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த நிலம் இவ்வளவு உண்மையா இருக்கு. அப்ப நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன்னா, எவ்வளவு நீதியா இருக்கிறேன், கைகள் எவ்வளவு சுத்தமா இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரை எனக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பாரு. என் பதில் எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உண்மை நீதிக்கு தக்கதாக, அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு, என்னுடைய நீதிக்கு தக்கதாக பதில் எப்படி வந்துச்சுன்னா, என் நீதியின்படி எனக்கு என்ன வந்துச்சு? பதில் வந்துச்சு.
என்னுடைய நீதியின்படி எனக்கு ஆண்டவர் பதில் அளித்தார். ஆகவே உங்களையே நான் பார்த்து சொல்றேன், நீங்க ஒன்றும் யார்கிட்ட நான் நீதியா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு இல்லை. நீங்க நீதியாக இருந்தால் உங்கள் நீதிக்கு தக்கதாக ஆண்டவர் பதில் அளிப்பார். ஏன்னா நாம் நீதியா இருந்தாலும் அவருக்கு தெரியும், நம்ம அநீதியா இருந்தாலும் அவருக்கு தெரியும், நாம் உண்மையா இருந்தாலும் அவருக்கு தெரியும், உண்மை இல்லாம இருந்தாலும் அவருக்கு தெரியும். நம்ம மக்கள்கிட்ட வேணா பொய் சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம பொய் எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே அது எல்லாம் கூட அவருக்கு தெரியும். அப்புறம் அவர்கிட்ட நான் ஒன்றும் மறைக்க முடியாது. நம்ம பேசுறது தான் மக்கள் கேட்குறாங்க, ஆனா மனசுல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறோங்கிறது மக்களுக்கு தெரியாது. நம்ம பேசுறத மக்கள் என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. ஆனா மனசுல நம்ம ஒன்று நினைச்சுக்கிட்டு நம்ம ஒன்று பேசுவோம், அது மக்களுக்கு புரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். டேய், மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டு நீ வெளியே இப்படி நல்ல ஆள் மாதிரி பேசுறியாடா, வச்சுக்கிறேன்டா உன்ன அப்படிம்பார். இப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, மனுஷன் முகத்தை பார்க்குறா, ஆண்டவர் என்ன பண்றாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் எப்பவுமே ரொம்ப நல்ல தெய்வமா இருக்கிறாரு. நாம நான் நீதியா இருக்கிறேன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கு கொடுக்குற பதில்ல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, பரவாயில்ல இந்த சகோதரி நீதியா இருந்திருக்கிறாங்க, அதனால தான் இவங்களுக்கு இப்படி என்ன பண்ணியிருக்கு, பதில் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல இந்த சகோதரர் ரொம்ப நீதியா வாழ்ந்திருப்பார் போல தெரியுது, அதனால தான் இந்த பதில் இவருக்கு என்ன பண்ணியிருக்கு, கிடைச்சிருக்குது. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ நிறைய பேருக்கு அப்படித்தான். நிறைய பேர் பல காரியங்களுக்காக வந்து நீண்ட நாள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ற நிறைய பேருக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வேளையில நிச்சயமா செய்வார். இதை நம்ம விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுக்கறதையோ, நான் செய்யறதையோ, நான் வாழ்றதையோ, நான் ஜெபிக்கிறதையோ, நான் வந்து வேதத்தை வாசிக்கிறதையோ இதெல்லாம் நான் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து பதிலளிக்கிற ஒருவர். நீங்களா எனக்கு பதில் கொடுக்க போறீங்க, நீங்க என்ன பாராட்டுவீங்க மிஞ்சி போனா, ஆனா எனக்கு பதில் கொடுக்க போறது ஆண்டவர் தானே. பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. கர்த்தருடைய வழிகளை நான் என்ன செய்தேன், கை கொண்டு வந்தேன். ஒரு உண்மையுள்ள மனுஷன், அவனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். உண்மை உள்ள மனுஷன், அவன் தன்னை விளம்பரம் செய்யாத மனிதன். அவன் பாட்டுனா அமைதியா இருப்பான், அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலே எத்தனையோ தங்களை விளம்பரப்படுத்தாத மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய மனிதர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள், நிறைய ஆட்கள் இந்த சபையில் உண்டு. தங்களை ஒரு நாள் அவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டதே கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்தை அவ்வளவா தாங்குவாங்க, இந்த ஊழியத்தை அவ்வளவா நேசிப்பாங்க, இந்த ஊழியத்தின் மீது அவ்வளவா கரிசனை கொள்வாங்க. இந்த ஊழியத்திற்காக தங்களை முழுமையா தியாகம் பண்ணி இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க இருக்கிற இடமே தெரியாம அமைதியா அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதற்கான பிரதிபலன் எனக்கு வரும்னு அவங்களுக்கு தெரியுங்க. நாம எதை செய்யும் பொழுதும் பிரதிபலன் நாம சபையில எதிர்பார்த்தோ மனுஷங்கள்ட்ட எதிர்பார்த்தோ எதையும் செய்யாம கர்த்தர்ட்ட பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் ஒரு காரியத்தை செய்வோமானால் கர்த்தரே அதற்கான பிரதிபலனை ஏற்ற நேரங்களிலே நமக்கு தந்தருள்வார். நிச்சயம் தருவார். ஏற்ற வேளை வரும்போது அதற்கான பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். மனுஷன் கொடுக்கறது இல்லை. மனுஷன்ட்ட இருந்து நம்ம பிரதிபலனை எதிர்பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன்ட்ட இருந்து அவ்வளோ பெருசா நமக்கு கிடைக்காது. ஆனா ஆண்டவர் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். மறுபடியும் அவர் சொல்றார் பாருங்க, 24வது வசனத்துல, கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். கர்த்தர் என் நீதிக்கும் அவருடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தாவீதை கொஞ்சம் உங்க கண்ணு முன்னால நிறுத்தி பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருந்ததுன்னு அதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பல.
ஆனா தாவீதுடைய முழு வாழ்க்கையும் நாம பார்ப்போமானால், தாவீது தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையா இருந்தாரு. சந்தர்ப்பங்கள் கிடைத்த போது கூட அவர் சவுலை ஒண்ணுமே செய்யல. அவர் கிடைச்ச சந்தர்ப்பத்துக்கு சவுல் அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா ரொம்ப தெய்வ பயத்தோட தெய்வ பக்தியோட சவுல் மீது கையே வைக்காம கடைசி வரைக்கும் தன்னை காப்பாத்திக்கிட்டார். கடைசி வரைக்கும் தன்னை சவுல் மேல கை வைக்காம தன்னை காப்பாத்திக்கிட்டாரு. அதனாலதான் அவருடைய ராஜ்யம் 40 ஆண்டுகள் ரொம்ப அற்புதமான ராஜ்யமாக, 40 ஆண்டுகள் அமைதியான ஒரு ராஜ்யமாக, சமாதானமான ஒரு ராஜ்யமாக அது இருந்தது. தாவீது நியாயம் விசாரிக்கிற விஷயத்துல எல்லாம் ரொம்ப உண்மையா இருந்தாரு அப்படிங்கிறத நாம வேதத்துல படிக்கும்போது நாம கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் தாவீது ராஜா நியாயக்கேடான காரியங்களை செஞ்சதே இல்லை அப்படிங்கிறது தெரியும். எதுல இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஆட்டுக்குட்டி உதாரணத்தை ஒருத்தன் கொண்டு வராம பாருங்க. தீர்க்கதரிசி வந்து சொல்றார், ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்தது, அவன் பிடிச்சி வெட்டி சமைச்சு சாப்பிட்டான். 100 ஆடு இருக்கு, அதில் ஒன்று வெட்டி சாப்பிட்றதுக்கு என்ன, ஒரே ஒரு ஆடு இருந்தது, அதை பிடிச்சி சமைச்சிட்டான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எவன் அந்த ஒரு ஆடை வெட்டி சமைச்சவன், அவனுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும், கூட்டிகிட்டு வா அவனை, சும்மா விடக்கூடாது அவனை. ஒரு ஆடு, அதுக்கே அவ்வளவு நியாயமா யோசிக்கிறார் அந்த மனுஷன். அப்ப அவருடைய நியாய தீர்ப்புகள்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. ஒரு ஆடு, ஒருத்தன் ஒரு ஆடை திருடி என்ன பண்ணிட்டானா, வெட்டி சாப்பிட்டுட்டானா, அதுக்கு அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு துடிக்கிறார், கூட்டிட்டு வா அவனை, சும்மா விடக்கூடாது. அது எப்படி அடுத்தவங்கிட்ட இருக்கிற ஒரு ஆடை அவன் சாப்பிடலாம், அவனை சும்மா விடலாமா? அது அவர்கிட்ட தான் வரப்போறாருன்னு அவருக்கு தெரியாது. அது இருந்துமே அவர் அப்படி ஒரு ரொம்ப வேகமா இருக்கிறார் பாருங்க. அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன படிக்கிறோம்னா, ரொம்ப நியாயமா நடந்துகிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குன்னு அது வந்த போதும் கூட அந்த விஷயத்திலையும் அவர் எப்படிதான் நடந்துகிட்டாரு, நியாயமா தான் நடந்துகிட்டார். ஆமா, நான் பாவம் செஞ்சது தப்பு தான், நான் கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு சங்கீதமே எழுதி வச்சு தான் பாவத்தை வெளிப்படையா ஒத்துக்கிட்ட ஒரே ஆள் அந்த மனுஷன் தான். ஒரு சங்கீதம் எழுதி தான் பாவத்தை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு, அப்படி வெளிப்படையா ஒத்துக்கிட்டதுனால தானே ஆண்டவரும் அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சு மறுபடியும் சிங்காசனத்துல உட்கார வச்சு அந்த மனுஷனை உயர்த்துறாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில எந்த அளவிற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நேர்மையாக வாழ்ந்து வருகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில்கள் நமக்கு இருக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய பதிலை நீங்க தேடிக்கிட்டு இருக்கலாம். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க நிறைய விஷயங்களை செட்டரைட் பண்ணிக்கங்க. இந்த உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள்ல உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாதீங்க, எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசாதீங்க, என்னெல்லாம் யோசிக்க கூடாதோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரொம்ப காரியங்களை சரிப்படுத்துவீர்களானால் உங்களுக்கு கிடைக்கிற பதில் ரொம்ப அற்புதமான பதிலாக இருக்கும். இந்த ஆலயத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் இருக்கிற நானும் நீங்களும் காரியங்களை சரிப்படுத்த ஆலயத்திற்கு கிடைக்கிற பதில் கூட நல்ல பதிலாகத்தான் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நம்முடைய தேவன் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் அவர் பதில் தருவார். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. உண்மையான மனுஷனாக ஒரு விளம்பர பிரியனாக அல்ல, உண்மையான மனுஷனாக இருப்பதற்கு எனக்கு நீர் போதித்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்தில் 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? மகா கிருபை உள்ள ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, எங்களை நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி, நீர் எவ்வளவு வல்லவர். உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம், உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொதுவாக மனுஷர் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆம் கர்த்தாவே, ஒரு விளம்பரப்படுத்துகிற ஆட்களாக அல்ல,
நேர்மையான உண்மையான ஆட்களாக கர்த்தாவே நாங்கள் வாழுகிறதை ஒருவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். எங்களுடைய அன்றாட செயல்களை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். அனுதின வாழ்க்கையை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். எங்களுடைய நீதிக்கு தக்கதாக பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். எங்கள் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பலனளிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து எங்கள் துர்க்குணத்திற்கு எங்களை விலக்கி காத்து கொள்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. மனதிலே ஒரு உண்மையை தாரும். மனதிலே ஒரு உண்மையை தாரும். மனதிலே நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு போதித்தருளும். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்புள்ள கரங்களிலே கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறட்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். சபையை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்தருளும். கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. சபையை சுற்றி வேலி போடுங்க. ஊழியத்தை சுற்றி வேலி போடுங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற உபவாச கூட்டத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் கிடைக்கட்டும், ஜெயம் உண்டாகட்டும். ஒரு பெரிய மாற்றங்களை காண கிருபை செய்தருளும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பொழிந்தருளப்படுதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல், பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிறைவை இந்த வாரத்திலே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் விசேஷமாய் வல்லமையாய் இந்த நாட்களிலே கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எதிரான சத்துருவின் வல்லமைகளை கட்டுகிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு மனதையும், நல்ல ஒரு ஐக்கியத்தையும், நல்ல ஒரு ஒருமித்த சிந்தையும், ஜெபத்திற்கென்று திரளான மக்களையும் நீர் கூட்டு சேர்த்து ஜெபத்திலே எங்களை உற்சாகப்படுத்தி அருள வேண்டும் என்று கேட்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் நீர், அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.